ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. பொதுவாக நவகிரகங்கள் பெரும்பாலான வைணவ திருக்கோவில்களில் பிரதிஷ்டை செய்யப்படுவதில்லை. நவகிரக சந்நிதிகள் அநேகமாக எல்லா சிவ குடும்ப கோவில்களிலும் இருக்கின்றன. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நவ திருப்பதி என்றழைக்கப்படும் 9 வைணவ திருத்தலங்கள் இருக்கின்றன. இவை நவகிரகங்களோடு சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் என்றும் கூறப்படுகின்றன. நவகிரகங்களோடு தொடர்புடையவை என்பதற்கு ஆழ்வார்களின் பாசுரங்களில் ஏதாவது குறிப்புகள் இருக்கின்றனவா? தாங்கள் மகேந்திரகிரியிலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் தவமேற்றிய காலகட்டத்தில் இந்த வைணவ திருத்தலங்களுக்கு சென்று வந்த அனுபவம் இருக்கிறதா? இருந்தால் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டோம். நவ திருப்பதிகள் இருப்பது உண்மை. ஆனால் அவங்க அதை நவகிரகங்களோடெல்லாம் தொடர்பு படுத்துவதில்லை. வைஷ்ணவத்தை பொறுத்து மாத்திரம் அவங்களுக்கு ஒரு ஏகதெய்வ உபாசனை தான், எல்லாமே பெருமாள் அப்படிங்கிற அர்த்தம்தான். அவங்க இந்த இதெல்லாம் செமி காட்ஸ் அண்ட் டெமி காட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்புறதில்லை. பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், லாட் ஆஃப் பீப்புள் ஃபார் இமீடியட் பெனிஃபிட்ஸ் ஆர் ஹோல்டிங் ஆன் டு தி செமி காட்ஸ் அண்ட் டெமி காட்ஸ், but they fail to understand even those gods whom you trust come to us for blessing you அப்படின்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கறது அவங்க கூட எங்ககிட்ட தான் வராங்க அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு மென்ஷன் இருக்குது. ஆனால் வைஷ்ணவத்தை பொறுத்த மாத்திரம் ஏகைவ தெய்வம், ஒன்று பரம்பொருள். இந்த நவ திருப்பதிகள் அப்படிங்கிறது என்ன? 9 இடங்களில் இருக்கக்கூடிய உத்தமமான, திருனா அழகான இல்லை உத்தமமான அர்த்தம். ஸோ 9 விதமான, நான் போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அதில் பேசிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லக்கூடியது நம்மாழ்வார் அந்த புளியாமரத்தடியில் உட்காந்துருந்தார் இல்லையா, ஆழ்வார் திருநகரி, அது ரொம்ப ஃபேமஸ். மற்றபடி நவ திருப்பதி நிறைய இருக்குது. அந்த மீதி 8 இருக்குது இல்லையா, அதில் பாதி வெல் மெயின்டைன்டு கிடையாது. சொல்லப்போனால் நம்ம போகிறோமே நம்ம நம்பிமலை, அது கூட நவ திருப்பதியில் தான் வருது. நம்பிமலை அழகான இடம். அண்டு இப்போல்லாம் நிறைய ஓரளவுக்கு ரோடெல்லாம் போட்டாங்க, டிவிஎஸ்காரங்க சோலார் லைட்லாம் போட்டாங்க. அண்டு தங்கறதுக்கு அலௌடு இல்லை இப்போல்லாம். பட் மகேந்திரகிரி மலைக்கு அதாவது அந்த ஒரு சைடில் மகேந்திரகிரி மலை, கீழே திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து லெஃப்ட் சைடில் போனால் மகேந்திரகிரி மலை, ரைட் சைடில் போனாக்கா இந்த நம்பிமலைன்னு சொல்லக்கூடியது, தாய்ப்பாதம் சொல்லக்கூடியதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ 9 திருப்பதிகள் என்பவை பெருமாள் சம்மந்தப்பட்ட இடங்கள். அதில் நம்பிமலையும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்டு நம்மாழ்வாருக்கு அருள் கிடைச்ச இடமும் ரொம்ப இது இருக்குது. மற்றது இருக்குது. Question from வசந்தி கோவிந்தன். தற்காலத்தில் பல கோவில்களிலும் வீடுகளிலும் விசேஷ நாட்களில் பூஜையின் போது பூரண பிரம்மம் கோவிலில் காட்டப்படுகிற மாதிரி வாசனை கட்டி சாம்பிராணி புகை போடும் பழக்கம் அநேகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி என்ற பெயரில் ஒரு தூப்பை ஏற்றி வைத்து பூஜை செய்கிறார்கள். இது சரியான நடைமுறைதானா? கட்டி சாம்பிராணி ஒரு கிருமி நாசினி மட்டுமல்லாது துஷ்ட சக்திகளையும் விரட்டும் வலிமை வாய்ந்தது என்ற காரணங்களுக்காகத்தான் அதை நமது முன்னோர்கள் பூஜைகளின் போது அக்காலத்தில் பயன்படுத்தினார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நமது முன்னோர்கள் கடைபிடித்த பல நல்ல பழக்க வழக்கங்களை நாம் இன்று கைவிட்டது கூட தற்போதைய பரவலான நோய் தாக்கத்திற்கும் மனிதர்களின் உடல்நல சீர்கேட்டிற்கும் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுவது சரிதானா? உடல் நலிவிற்கும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான சம்பிரதாயமான பழக்க வழக்கங்கள் கைவிட்டது அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி எவ்ரிவேர் தேர் இஸ் பொல்யூஷன். ஈவன் உங்கள் குழாயை திறந்தால் நீங்கள் குடி தண்ணீர்னு எதை சொல்கிறீங்களோ அதில் சாக்கடை தண்ணியெல்லாம் கலந்து வருதுன்னு டிவிலையும் காட்டுறாங்க, பேப்பர்லேயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் இந்த கோயில்களில் வழிபாட்டு முறைகள் என்பவை அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னால் எங்கே பணம் நல்லா இருக்கோ அவங்க நல்லா பண்ணுவாங்க. இப்போ திருப்பதி இருக்குது, நிறைய துட்டு இருக்குது, அதனால் அவங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கொண்டு வராங்க. அங்கே பெருமாளுக்கு வேண்டிய வஸ்திரங்களை, வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் அங்கேருந்தெல்லாம் கொண்டு வராங்க.
இப்போ வசதியே இல்லாமல் இருந்த கோயில்கள் இருக்கு இல்லையா, அங்கே கற்பூரத்துக்கும் வழியை காணோம், டெய்லி விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய்க்கும் வழியை காணோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் வசதின்னு நினைக்கிற கோயில் ஒரு 10-20 தேராது, மற்றதெல்லாம் வசதி இல்லாத கோயில் தான். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். சப்த மாதர்களான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி பற்றி தயவு செய்து விளக்கம். ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருந்தால் அதில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு மேல் ஃபார்ம் ஆஃப் காட் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் காடை க்ரியேட் பண்ணுறாங்க, மேட்டர், எனர்ஜி, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிற பேர்லாம் இருக்கு இல்லையா, இந்திராணின்னா இந்திரனுடைய ஒய்ஃப்னு அர்த்தம். என்ன சொல்லு? பிராமி, பிரம்மாவுடைய கன்சார்ட். மகேஸ்வரி, மகேஸ்வரனுடைய மனைவி. கௌமாரி, கௌமாரிங்கிறது முருகனுடைய இது. வைஷ்ணவி, வைஷ்ணவின்னா விஷ்ணுவுடைய. வராகி, வராகர், வராகி. சாமுண்டி, அந்த கர்நாடகாவில் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் காடஸ் இது. ஸோ இது பொதுவாக மெயின் டெய்ட்டியாக இருக்கிறது கம்மி. நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னா அவரை சிவனை பார்த்துட்டு பக்கத்தில் காசியிலேருந்து கொண்டு வந்த ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துட்டு சுற்றின்னு பிரகாரத்துக்கு போனீங்கன்னா ஃபீமேல் சைடுக்கு அங்கே ஒரு சிலைங்க 7 வச்சுருப்பாங்க. அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா ஒரு பர்வதவர்த்தினி தாயார்னு ஒரு அம்மாவை தனியாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல கோயிலை விட்டு வெளியே வர இடத்துல ஒரு ஆஞ்சநேயரை வச்சுருப்பாங்க. ராமேஸ்வரத்தில். காசியில் போனீங்கன்னாக்கா ஒரு மூலையில் அவங்க சாஸ்திரம் பார்த்து இந்த மூலையில் இருக்கணும்னு ஒரு டொக்கில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. சென்ட்ரல் இருக்காது சிவலிங்கம், அதாவது ஓப்பனாக நிறைய இடம் இருக்கும், ஆனால் சிவலிங்கம் ஒரு மூலையில் தான் இருக்கும். அதனால் அங்கே உட்காந்து பூஜை பண்ணிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் வந்து பயங்கர டிக்கெட் சிஸ்டமெல்லாம் இருக்குது. எல்லாரையும் உள்ள எல்லாம் விட மாட்டோம், 4 பக்கம் திறந்துருக்கும், நீங்கள் அங்கேருந்து கும்பிட்டுக்க வேண்டியது தான். இப்படி எல்லா இடங்கள்லையும் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க பூஜை பண்ணிக்கிறாங்க. பட் இந்த மேலு ஃபீமேலு இதெல்லாம் நமக்கு ஜனங்களுக்கு நம்முடைய எண்ணத்தில் இருக்கிற விஷயங்கள். கடவுளுங்கிறவன் வந்து ஒரு ஜோதி, அது ஆம்பளையும் இல்லை, பொம்பளையும் இல்லை, அழியும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு, அவனுக்கு உருவமும் இல்லை, ஒரு பேரும் கிடையாது. சாஸ்திர நாமம்னு என்ன சொல்லின்னு போ. அண்டு ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார், அவனுக்கு வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார், எல்லாமே வந்து நம்மால் கற்பிதமாக உற்பத்தி செய்யப்பட்ட விஷயங்கள் தான். அதனால் ஏகன் அநேகன், ஒரே கடவுள், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் எல்லாம். அதே மாதிரி ஒரே கடவுள் தான் உலகத்தில் இருக்குது. அது பல வகையான தோற்றங்களில் நமக்கு காணப்படுகிறது. இப்போ சரஸ்வதினா நமக்கெல்லாம் அது படிப்புன்றது வேறன்னு நினைக்கிறோம். சரஸ்வதி. பணம் வேணும், அதுக்காக லக்ஷ்மி. தைரியம் வேணும், அதுக்காக துர்கா. அதனால் 3 தெய்வங்களை உருவாக்கிட்டு இந்த 3ஐயும் வந்து நவராத்திரியில் 3 நாளைக்கு கும்பிட்றதுங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு பயம். இதை கும்பிடலன்னா என்ன ஆகிடும், அதை கும்பிடலன்னா என்ன ஆகிடும்ங்கிற மாதிரி இருக்கிற பயத்தில் உருவாக்கப்பட்ட பலவிதமான தோற்றங்கள். நீ ஒரே ஒரு கடவுளை கும்பிட்டா போகிறோம், 100 கடவுளெல்லாம் கும்பிடவே வேண்டியதில்லை. ஒரே ஒரு கடவுள், உனக்கு எது பிடிக்குதோ அது. அண்டு எல்லா கடவுள்களையும் ஏதோ ஒரு பிளானெட்ரி எனர்ஜி இருக்கும். இப்போது சூரியனுடைய பிளானெட்ரி எனர்ஜினாக்கா அது சூரிய நாராயணனுங்கிற ஃபார்மில் இருக்குது. சந்திரன் சொன்னாக்கா அது திருப்பதி வெங்கடாலபதி அந்த மாதிரி சொல்லுவாங்க. செவ்வாய்னா முருகர், ஆஞ்சநேயர் சொல்லலாம். புதன்னா நாராயணன் சொல்லலாம். வியாழன் சொன்னால் தட்சிணாமூர்த்தி, சிடி பாபா, ராகவேந்திரர், இந்த மாதிரி. சுக்கிரன் சொன்னால் அம்பாள். சனின்னா நரசிம்மர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரியான ஃபார்மேட்ஸ். ஸோ அந்தந்த எனர்ஜி இந்தந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்ஷிப்பபிள் டேட்டிஸில் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அது கூட நீ டிசைட் பண்ண முடியாது. உன் ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் துக்கலாக இருக்கும், அப்போ உனக்கு அதை கும்பிடணுன்னு உனக்கே எண்ணம் தோணும். எல்லோரும் எல்லா கடவுளையும் கும்பிட்றாங்களா, அவங்களுக்கு எதை கும்பிடணுன்ட்டு ஒரு மைண்டில் வரும். அது காரணம் அவன் ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயோ எதுலேயோ இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய மைண்டு போகும். அதனால் அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். நீ எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர்
விதி வழி அடையன் என்றனர். ஒவ்வொருத்தனுக்கும் இது பழைய பிறவிகளுடைய வாசனைகளால், அதான் விதின்னு சொல்கிறது, உனக்கு விதிக்கப்பட்டது. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடையன் என்றனர். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மைண்ட் இருக்குது, ஐக்கியூ இருக்குது, அந்த ரூட்டில் போய் அவன் கடவுளை கும்பிடுவான். அதனால் நீங்கள் தெய்வம் பல பல சொல்லி பகைத்தியே வளர்ப்பவர் மூடர் அப்படின்னு பாரதி பாடினான். அதனால் நிறைய கடவுள் இருக்குது, அதை கும்பிடு இதை கும்பிடு, அது இல்லைன்னா இதாகிடும், இது இல்லைன்னா அதாகிடலாம், முட்டாள்களுடைய வேலை. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு எந்த கடவுளை வேணாலும் நீ கும்பிடலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்து மதம் அதை விட அட்வான்ஸு. அது என்ன சொல்லுது, நீயே கடவுள் தான். அது நீ வெளியில் இருக்கிற இவங்களெல்லாம் கும்பிடணுன்னு அவசியமே இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, நாம் கடவுள் தான் அப்படின்னு. அது என்ன சொல்லுது, நீ கண்ணை மூடின்னு உக்காந்துக்கோ, உனக்குள்ளே ஒரு ஆத்மலிங்கம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோ, அந்த ஆத்மலிங்கத்துக்கே அர்ச்சனை பண்ணு, அதுக்கே அபிஷேகமெல்லாம் பண்ணு, நீ சாப்பிட்ற சாப்பாட்டை அதுக்கு நெய்வேத்தியமாக வச்சுடு, நீ நடந்தியானா அதை பிரதர்ஷனமாக வச்சுக்கோ, நீ ட்ரெஸ் பண்ணியானா அதுதான் கடவுளுக்கு அலங்காரம்னு வச்சுக்கோன்ற அளவுக்கு ஒரு ஹை ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு ரிலீஜன் இருக்குன்னா அது இந்து ரிலீஜன் தான். ஹையஸ்ட் ஃப்ரீடம். வெளியில் உனக்கு பிடிச்சா கும்பிடு, இல்லை ஒன்றையே நீ கும்பிட்டுக்கலாங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஜனங்களுக்கு இது புரியல. இது பழகி போயிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவுட் ஆஃப் தேர் ஓன் ஓல்டு ஹேபிட்ஸ் தே ஹார்ட், தே திங்க் தே ஹவ் டு வர்ஷிப் ஸோ மெனி காட், ஸோ மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் காட். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நாம் ஏன் இவ்வளோ கோயில் கட்டிக்கிறோன்றது அடுத்த கேள்வி. உங்களுக்காக தான். நான் உனக்கு ஏதோ ஒரு சாமியை கும்பிடணுன்னு இருக்கும். அப்போ நான் ஏதோ ஒரே ஒரு கடவுள் வச்சுருந்தேனாக்கா நீ அந்த அந்த ஒரு கடவுளுக்காக வரமாட்டேன். இப்போ இவ்வளோ கடவுள் இருக்கிறதுனால உனக்கு ஏதோ ஒரு கடவுள் பிடிக்கல, சாய்பாபா பிடிச்ச எங்கே கும்பிட்டுக்கோ. 40 வருஷத்துக்கு ஒருக்கா இதில் காஞ்சிபுரத்தில் போய் கும்பிட்ற அத்திவரத்தை நம்ம டெய்லி வச்சுக்கிறோம், கும்பிட்டுக்கோ. துட்டு வேணும்னா அங்கேயே மகாலட்சுமி வச்சுக்கிறோம், கும்பிட்டுக்கோ. இது மாதிரி எல்லா சாமியும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறோமா, அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு மேலே தப்பித்தவரை யாராவது வந்துட்டான்னா, எங்கிட்ட முஸ்லீம் தர்கா இருக்குது, கிறிஸ்டியன் சர்ச் இருக்குது, புத்தர் கோயில் இருக்குது, ஜெயின் கோயில் இருக்குது, கும்பிட்டுக்கோ. இல்லையா, எல்லாத்துக்கும் வழி வச்சிட்டோம். நம்ம என்ன சொல்கிறோம், கும்பிட்டு தொலை. அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் ஃபைட்டிங். இல்லையா, பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார் வள்ளலார் சொல்கிறார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்க கடவுளுடைய பேரால் அடிச்சின்னு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது தேவையே இல்லாத வேலை. உனக்கு 1000 வேலைக்கு இது உருப்படுறதுக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு எதுக்காக கடவுளுக்கு நீ வக்கீல் வேறு வக்காலத்தெல்லாம் செஞ்சுன்னுக்கிற. உனக்கு எது பிடிக்குதோ கும்பிடு, மீதி ஏதாவது ப்ரொடக்டிவாக செய். மரம் நடணும்னா நிறைய மரம் நட்டுருக்கோம். இயற்கையை வழிபடலான்னா இவ்வளோ இயற்கை இருக்குது. நீ ஒரு குறிப்பிட்ட கார்டனில் நீயே தண்ணி ஊற்றலாம் சாமிக்கு, அதே மரத்தை நினச்சிக்கலாம். நீ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது ஒரு ஆள் இருந்தான், அவன் ஒரு மரத்தை சுற்றி டெய்லி வந்துன்னு இருந்தான். அவன் மரத்தை கடவுளாக நினச்சின்ட்டு பத்மநாபா மரப்பிரபோ, பத்மநாபா மரப்பிரபோ அப்படின்னு கும்பிட்டுருந்தான். ஒரு ஐயங்கார் வந்தார், இப்படியெல்லாம் அபிஷ்டு சொல்லக்கூடாது, பத்மநாபா அமரப்பிரபோ அப்படின்னும். அமரர்கள்லாம் தேவர்கள், அவங்களுக்கு நீ பிரபு அப்படின்னா தேவாதிராஜன் தேவராஜன் அப்படி சொல்லணுன்ட்டு. இவன் சுற்றி பார்த்தான், இவனுக்கு அமரப்பிரபு வாயில் வரவே இல்லை. அதனால் கோயில் சுற்றி விட்டான். அப்போ பெருமாள் அந்த ஐயங்கார்கிட்ட போய் பல்லான்னு ஒரு அடி கொடுத்தாரான். கொடுத்துட்டு அவன் ஒருத்தன் தான் மரத்தை சுற்றின்னு இருந்தான், அதையும் கெடுத்தியடா பாவி அப்படின்னு. என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னா, மரங்களுக்கு கடவுள்ன்றான், நான் மரங்களில் இல்லையா, செடியில் இல்லையா, பூல் இல்லையா, கல்லில் இல்லையா, காய்ச்சல் இல்லையா, எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கிறேன். அவன் மரங்களுக்கு தலைவர்னு சொன்னால் உனக்கு என்ன கஷ்டம் அதில்னாரான். இதுதான் ப்ராப்ளம். அதேமாரி திருப்பதியில் இந்த சுவாமி புஷ்கரணின்னு ஒன்று இருக்குது இல்லை, கோயிலுக்கு வெளியே. அதில் ஒரு ஆந்திரா மொட்டை இப்படி மூக்கை பிடிச்சின்ட்டு குதிக்கிற போது அவன் அந்த சாமி பேர் சொல்லணும் இல்லையா, அதனால் கோவிந்தான்னு சொல்ல வரல அவனுக்கு. கோஹிந்தா அப்படின்னா, GOHINDA சொன்னான், VINDA சொல்ல, கோஹிந்தான்னா. பக்கத்தில் ஒரு நாமம் UO ஏதோ ஒன்று, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வாய் திறக்குது. அப்போ அடுத்த மூங்கு போகிறான். பெருமாளே போன தடவை உன்னை கும்பிட்டு போய் என்னை நல்லா வச்சுருக்க, இந்த வருஷம் கூட அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னா. நம்ம நாமம் வாய் முடிச்சான். அவன் எப்படி கும்பிட்டா என்ன, சாமி அவனை நல்லா தான் வச்சுக்கிறாரு, அவனே ஒத்துக்கிறான், நமக்கு என்ன போச்சுன்னு வாய் முடிக்கிறான். அதனால் இது நம்முடைய குறுகிய அறிவினால் நம்ம இந்த கிராமரில் மாட்டின்னு இருக்கோம். ஆதிசங்கரர் சொல்கிறாரு, நகி ரட்சத்தி டுக்ருங்கரனேங்கிறார். காசியில் போயின்னு இருக்கார் ஆதிசங்கரர். அவங்க ஒரு வீட்டில் வேதம் படிச்சுன்னு இருக்காங்க. அதில் ஒரு கிராமர் சான்ஸ்கிரிட்டில் டுக்குருங்கரனேன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறார், நகி ரஷதி டுக்குருங்கரனே, நீ படிக்கிற கிராமர் உனக்கு உதவாதுப்பா,
என்னதான் உதவுன்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமதே அப்படின்னாரு. கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா முட்டாளே, வேறு எதுவுமே உனக்கு தேவையில்லை, இதிலெல்லாம் போய் மாட்டிக்காத, இந்த சாஸ்திரம் இந்த சடங்குகள் இதிலெல்லாம் மாட்டிங்கன்னா யூ வில் பி வேஸ்டிங் யுவர் டைம் ஆன் ஆல் திஸ் ரிச்சுவல்ஸ், பட் யூ ஆர் நாட் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் லவ் ஃபார் காட். லவ் ஆஃப் காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ரிச்சுவல்ஸ் கனெக்டட் டு தட். அதனால் பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்டிக் ப்ளஷர் இருக்குது. அதுக்கு வந்து ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூட்னு பேர். மற்றவங்களோட நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அவன் வந்து நிறைய வேஷம்லாம் போடுறது, இப்படிலாம் போட்டுக்கிறது, அங்கவஸ்திரம் போட்டுக்கிறது, அதுவும் நல்ல மடியெல்லாம் மடிப்பாக போட்டுக்கிறது. இப்படி இந்த வேஷத்தில் இவங்களுக்கு இருக்கிற அந்த கிக்கு விஷயத்தில் இல்லை. இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா இட்ஸ் த லவ் ஆஃப் காட் அண்ட் நாட் யுவர் திக்காவட். திக்காவட்னா என்ன? மற்றவங்க நம்மளை மெச்சிக்கணுங்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம். இதிலெல்லாம் மாட்டிக்காதீங்க. சாதாரணமாக அப்படி கண்ணை மூடின்னு உக்காந்துட்டு முருகா முருகா சொன்னாலேயும் கடவுளுக்கு கேட்கும். ஏன்னா உன்னுடைய வாய்க்கும் காதுக்கும் இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ். நீங்கள் தானே முருகா சொன்னால் கேட்கும் அந்த அப்பாவிக்கு. இங்கே அழுதுன்னு வச்சுக்கோ, இங்கே தானே கண் இருக்குது, இங்கே தான் காது இருக்குது, அவனுக்கு நல்லா கேட்கும். நம்ம அஜ்ஞானம்தான் நாம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் எல்லாம் தோண வைக்கிது. எதுவுமே தேவையில்லை. காட் இஸ் யுவர் இன்னர் பர்சன். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு உள்ளிருக்கிற விஷயந்தான் கடவுள். மனதானே மனதில் இருந்த கருத்தானே. ஸோ நீ படுத்துக்கிட்டு பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் கக்கூஸில் உட்காந்துட்டு உனக்கு கடவுள் ஞாபகம் வருதுன்னா தப்பே இல்லை, தப்பே இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற விஷயம் கடவுள். அண்டு யூ ஆர் புட்டிங் டூ மச் ஆஃப் க்ளீன் மசாலாஸ் ரிச்சுவல் இன்டு திஸ். இட்ஸ் நாட் தட் ஐ வாண்ட் யூ டு கோ சிட் இன் த டாய்லெட் அண்ட் ப்ரே. உனக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த மாதிரி வந்தாக்கா அதில் தப்பு இல்லைங்கிற வார்த்தையை சொல்கிறேன். நத்திங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங். எல்லாமே ரைட் தான், ப்ரொவைடட் யூ ஹேவ் ரியல் லவ் ஃபார் காட். இட் ஷுட் நாட் பி எ சடங்கு ஆர் சம்பிரதாயம். Question from Priyadarshini Shivakumar. Dear Baba, you have explained in your satsang that even though we haven't done any bad deeds in this janma, we might undergo suffering due to some previous janma karma. But how can we ever learn if we don't remember our sins? If we are suffering from some unknown bad deeds, how can we understand where we are going wrong? Some people might think there is no point in being good and go down a dark path. How can we understand the sufferings that we undergo and make peace with it? For every action, there is an equal and opposite reaction. உனக்கு தொண்டை கட்டிச்சு, இல்லை தும்மல் வருது, கோல்டு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு கிளைமேட் ஒத்துக்கலை, நீ சாப்பிட்ட ஏதோ ஒரு பொருள் ஒத்துக்கலைன்னு அர்த்தம். அவ்வளோதானே. உனக்கு லூஸ் மோஷன் வந்துச்சு, வயிற்றில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா நீ சாப்பிட்டது ஏதோ உனக்கு ஒத்துக்கலைன்னு அர்த்தம். இதுக்கு வந்து காரண காரியங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு உட்கார வேண்டியதில்லை. உனக்கு வந்து நீ நல்ல செயல்களை செஞ்சிருந்தா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு சந்தோஷமான மைண்டில் இருப்பேன். ஏதாவது நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேனாக்கா உனக்கு துக்கம் வரும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதுதான். சப்போஸ் யூ ஆர் சேட், டோன்ட் கிரம்பிள், டோன்ட் கர்ஸ் காட். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நான் ஏதோ பண்ணியிருக்கேன் போல இருக்கு அப்படின்னு. இப்போ வள்ளல் ராமலிங்கடிகள்லாம் இருந்தார். மேக்ஸ் எ பிக் லிஸ்ட் ஆஃப் திங். அவர் எந்த தப்பும் பண்ணல. இப்போ அவன் ஒரு வெள்ளத்தூணில் கட்டின்னு தலைமையில் முசுக்கு போட்டுன்னு உட்காந்துருந்தார். அவர் சொல்கிறார் நடராஜர்கிட்ட, இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும்பாறையோ தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே அப்படின்றார். உனக்கு என்ன பிள்ளையார் முருகன் தான் பிள்ளைங்களா? நான் பிள்ளை இல்லையா உனக்கு? நீ மனசு என்ன இரும்பா அப்படிலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு லிஸ்ட்டு சொல்லினே போகிறார். கிளை வழியில் முள்ளிட்டேனோ, ஜனங்க நடந்து போகிற ரோட்டில் ஏதாவது முள்ளு கிள்ளு இது நான் போட்டு அது அவங்க காலை குத்தி அந்த பாவம் என் மேலே இருக்குதா? ஒரு 5-10 சொல்லு. நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ. ஏதோ துஷ்டத்தனமாக பேசி நல்லவங்க மனசு கஷ்டப்படுறதுக்கு நான் காரணமாக இருந்தேனோ. வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ. சில பேர் தேவையே இருக்காது. ஒரு அடி வயல் பிரச்சனைக்காக கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு 10 வருஷம் இருக்கச்சின்னு உட்காந்துருப்பான். வக்கீலுக்கு தான் லாபம். உங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் லாபமே கிடையாது.
இல்லையா? இன்னொருத்தன் ஒரு வயலில் ஒரு அடி அவன் எடுத்துட்டான்னா அவனை வெட்டிட்டு இவன் போய் ஜெயிலில் உட்காந்துக்குவான். அவன் இவனுடைய முழு வயலையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ வலியை வழக்கிட்டு வம்பு இழுத்தேனோ. தானம் கெடுப்போ கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. நீ கொடுக்கல, யாரோ தானம் கொடுக்குறான், நீ நடுவில் பூந்து அவங்கெல்லாம் ஃப்ராடுங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத அப்படின்னு ஏன் சொல்கிற? அவனாச்சு நீ நடுவில் பூந்து கொடுக்குறவனு கெடுக்காத. கலந்த ஸ்நேகரை கலகம் செய்தேனோ. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நடுவில் கோல் மூட்டுறது, இவங்ககிட்ட அவனை பற்றி சொல்கிறது, அவங்ககிட்ட இவனை பற்றி சொல்கிறது, இல்லை இவளை பற்றி சொல்லி அவங்க 2 பேருக்கும் பகை வர்ற மாதிரி பண்ணுறது. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ. குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ. ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ. தருமம் பாராது தண்டம் செய்தேனோ. மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ. பெரிய லிஸ்ட்டு. ஓகே, ஸோ அவ்வளோ பெரியவரே இவ்வளோ லிஸ்ட்லாம் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன ஆர்டினரி ஜுஜுபிஸ், நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணலன்னு நமக்கு தெரியாது. எஸ்பெஷலி அவர் arrogance ஆர் அவர் ஈகோ நெவர் allows us to analyze. அதாவது நம்ம அனலைஸ் பண்ணால் தானே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போங்கிற அளவுக்கு தெரியும். நம்ம எப்பயும் அனலைஸ் பண்ணுறது இல்லை, இதுதான் ப்ராப்ளம். நம்ம எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான். நான் கூட சொல்லியிருக்கேன், நான் 1984 திருவண்ணாமலைக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி போய்ட்டு வந்துட்டு இருப்பேன், ரெகுலராக இருப்பேன். என்கிட்ட நான் ஜெயின் காலேஜில் ஈவினிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். அப்போது ஒரு பையன் குடியாத்தத்துலேருந்து வருவான். சீசன் டிக்கெட் அவங்க அப்பா ரயில்வேன்றதுனால, சார் உங்கள் ஜாதகம் கொடுங்க, எங்கள் ஊரில் ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் இருக்கார், சகாதேவன் நாடின்னு ஒன்று படிக்கிறாருன்னு வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறம் அது காஞ்சிபுரத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னா நானும் கண்டுக்கவே இல்லை. நான் ஒரு சண்டே அன்றைக்கி 5 மணிக்கு அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே மூலஸ்தானத்தில் இருக்கேன். ராகு காலம் இல்லையா, 4:30. நான் வந்துட்டேன். மெட்ராஸ்க்கு வந்தோடனே அந்த பையன் வரான் மறுநாள். நீ சாயந்தரம் அவர் என்னை கூப்பிட்டு, இந்தாப்பா நீ யாருக்கோ கொடுத்தியே அப்படின்றாருன்னு. நோட்டு வாங்கி பார்த்தா அதில் 5 PM சண்டே அப்படின்னு போட்டு எனக்கு பழனி எழுதியிருக்காரு. அது ஏன் கரெக்டுன்னு சொன்னால், எனக்கு ஒரு 10 வருஷம் ஒரே மாதிரி கனவு வரும். நான் ஸ்கூட்டர்லேயோ இல்லை மோட்டார் சைக்கிள்லேயோ கார்லேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன். போனால் அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அண்ட் ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது. அங்கே நான் போகிற போது ஒரு சிவன் இருக்கார். அந்த சிவன்கிட்ட நான் போகிற போது ஒரு பாம்பு இப்படி எதிரில் தடுக்கும். ஒரே மாதிரி கனவு வாரத்துக்கு 2-3 தடவை 10 வருஷம் நீச்சு எனக்கு. அதில் வருது இந்த மாதிரி, நீ இதுக்கு முன்பிறவியில் இருக்கா இருக்கும். அதில் வந்தது தான். இது எதுவுமே நடக்காதது நான் சொல்ல மாட்டேன். செய்திடவே அந்நாள் கதிர்நடை மேலாய் காணுறும் இந்நாளதில் நாகமதில் நற்பறையென பொருந்திட்டோம். அதாவது நாகம்னாக்கா ராகுதசை, அதில் சந்திரபுக்தி, நற்பிறை சந்திரபுக்தி. பொருந்திடவே இந்நாள் நாக நடையுறவே. நாக நடைன்னா ராகுதசை நடந்துகிட்டு இருக்குது. நாக நடை ராகுதசை. நாளதின் நாக வேளையொட்டி. நாக வேலை என்னன்னா ராகு காலம். இச்சுவடிதனை உரைத்திடலானோம். அதனால் இந்த ஓலையை நான் படிக்கிறேன். ஆம் எனவே அருள் நல்க முன்னிலை ஜென்மாவதில் இன்னவனுக்கு அரவமதில் தோஷமுற்று. இவருக்கு இது முன்பிறவிகளில் நாகதோஷம் இருந்தது. இப்பிறவியதில் அன்னவன் குலநிலை தனமொட்டி. இது யாருக்கு நாகதோஷம் இருக்கோ அவங்க எந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்களோ அந்த குடும்பத்துலேயும் அவங்களுக்கு நாகதோஷம் இருக்கும். உனக்கு இருந்தால் நீ அந்த மாதிரி குடும்பத்தில் தான் பிறப்ப. ஏற்கனவே நாகதோஷம் இருக்குது, ஏன்னா 7 தலைமுறைக்கு அந்த நாகதோஷம் படுத்துவான். அதனால் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நீ பிறந்த. அத்தோஷமதும் தொடர்புற காண். கண்டிடவே முன்னாள் பூர்வ சதுர பிறவியதில் புரிந்திட்ட நிலையொட்டி நிகழ்த்திடும் கால் அன்னவனும் ஏகநிலை அந்தனத்தோன் ஆகி ஆலயச்சார் சக்தி மணாளனொட்டி நிலையதில் குருநிலையாய் இருந்திட்டான். இவர் இதுக்கு முன்பிறவியில் ஒரு கோயிலில் சக்தி மணால்னா சிவன், அந்த கோயிலில் இவர் பிரீஸ்டாக இருந்தார், குருவாக இருந்தார் அந்த இடத்துல. இருந்திடவே அந்நிலை ஆலயமதில் வன்னியோடு வேம்பு ஒட்டி. அவர் எந்த கோயிலில் பூஜை பண்ணினாரோ அந்த கோயிலை ஒட்டி
ஒரு வன்னி மரம், ஒரு வேப்ப மரம் ரெண்டும் சேர்ந்து இருந்த ஒரு இடம். விருட்சமதில் நிலையுறும் திருப்புற்றொட்டி அங்கே ஒரு பாம்பு புத்து. ஆலயமதில் பழமையுறும் பாம்பதும் வாழ்ந்துற கீழ். அங்கே ரொம்ப பழமையான ஒரு நாகப்பாம்பு இருந்துச்சு அந்த 2 மரங்கள் கிட்ட இருக்கிற புத்துல. கேட்டிடவே அந்நிலை சிறுநிலையாகி பறக்குற. அந்த பாம்பு வாழ்நாள் பூரா யாரையும் கடிக்காமல் இருந்ததுன்னா அது பெரிய பாம்பாக இருந்தால் கூட சின்னதாகிடும். இப்போ நீங்கள் பரமாச்சாரியார் மாதிரி ஆளுங்கெல்லாம் பாரு, உயரமாக இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஏஜ் ஆக ஆக ஒரு சின்ன 4 அடியில் படுத்துடுற அளவுக்கு குட்டி ஆகிடுவாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி பெரிய பாம்பு சிறுநிலை ஆகி பறக்குற, சின்னதாகிட்டு சாப்பிடாது எதையும். அந்த காற்றுல பறக்கும், வெறும் காற்றை தான் சாப்பிடும். அதுக்கு வெளிச்சம் வேணும், கண்ணு தெரியாது. அதனால் நாகமணின்னு இருக்கும், நாகரத்னம், அது கீழே உமிழ்ந்துட்டு அந்த வெளிச்சத்தில் அது காற்றுல பறந்து காற்றை சாப்பிடும். இதுதான் அதனுடைய வே ஆஃப் லிவிங். ஏக நிசியொட்டி உமிழ்ந்திடும் ரத்தினம் தனக்காய் குறையுற இருந்திட்ட வேளையதில் இன்னவனும் செய்திட்ட செயலொட்டி செப்பிடுவோம். செப்பிடவே அந்நாள் அந்நிலை மனிதனை இன்னவனும் கவர்ந்திட்டு நிலையுற அந்நிலையால் அரவமதும் அரைந்துற்று விழிநிலை புரியுறா நிலையதால் சாபமுற சாற்றிட்டோம். என்ன பண்ணுவான் அந்த பாம்பு, இந்த திருடுறவன் என்ன பண்ணுவான், சாணி இல்லை அதை அந்த மணி மேலே வச்சுடுவான். அப்போ அந்த பாம்பு கண்ணு தெரியாது, அதனால் அது தரையில் தன்னை அடிச்சுக்கும், கண்ணு தெரியாது அதுக்கு. ஸோ அந்த மாதிரி இவர் பண்ணிட்டாரு, அந்த மணி மேலே ஆசை வச்சு இவர் அப்படி பண்ணிட்டாரு. சாற்றிடவே அந்நிலையால் இஜென்மாவதில் தேவதா கடாட்சமுடினும். அதனால் இந்த பிறவியில் இவர் கடவுளி அருள் நிறைய இருக்குது. தேவதா கடாட்சம்னா தெய்வ கடாட்சம் நிறைய இருக்குது. ஆனால் அது பெர்ஃபெக்ட் ஆக மாட்டேன்னுது, அதில் ஏதோ ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்நாளொட்டி முழுமையுறா நிலைதனக்காய் ஆகிட அறிந்திடு. அறிந்திடவே அத்தோஷமது இருந்திடவே சர்ப்பமது கீழியுற சிறுநிலை காயமுற்ற கண்டிட்டோம். கழண்டிடவே அந்நிலை போற்றிட ஏக உபாயமொட்டி உரைத்திடும் கால் சப்தகிரி எல்லைக்கு ஏகி அந்நிலையதில். அந்த இடம் எங்கே இருக்குது? சப்தகிரின்னா திருப்பதி ஏழுமலை. அந்த எல்லையில், திருப்பதி மலைக்கு போகிற எல்லையில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், கபில தீர்த்தம்னு போர்டு போட்டிருக்கும். நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய குளம், ஒரு மலையிலேருந்து தண்ணி கொட்டின்னு இருக்கும். இப்படி படியேறி போனீங்கன்னாக்கா ஒரு குகைக்குள்ளே ஒரு சிவன், குகைக்குள்ளே ஒரு அம்பாள் 2 இருக்கும். அதை ஒட்டி வந்தாக்கா இந்த 2 மரம் இருக்கிற நம்மாழ்வார் கோயில் ஒன்று இருக்கும். அந்த 2 மரத்துக்கிட்ட அந்த புத்து இன்றைக்கும் இருக்குது. அந்நிலையதில் கபிலீசம் தீர்த்தம் தனக்காய் முன்னிலையால் பழமையதாய் பழுதுற்ற திருநிலை நம்மாழ்வார் திருச்சன்னதியொட்டி சொல்லிடுவோம். சொல்லிடவே சோர்வர உடையவர் திருநிலை ஆலயமதில் பிணிநிலையொட்டி ஏகநிலை வன்னி விருட்சமதில் அமையுற்ற திருப்புற்றுதனக்கு ஜென்ம பாகையதில் நாகவேளையொட்டி தரிசனமுறக்கீழ். இவர் என்ன பண்ணணும், ராகு காலம் வரணும், இவருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளில் அந்த இடத்துக்கு போகணும். போயிட்டு அந்த புத்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு 11 நாகலிங்க பூ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த சிவனுக்கு அந்த நாகலிங்க பூவில் அர்ச்சனை பண்ணணும். அப்போ அந்த தோஷம் இவருக்கு போகும். இவர் கஷ்டப்பட்டு இருந்தார், ஆனால் இவர் கடவுளை நம்பி அண்ணாமலையார்கிட்ட இருக்கிறதுனால அண்ணாமலையார் இந்த கர்மாவை நிவர்த்தி செய்யறதுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு வருது, அதில் வருது. கேட்டிடவே அந்நிலையோடு கபிலீசன் தனக்கு அர்ச்சனையுற்று மலர்சார் மறுவிடும் அரவ சிவ குறியுறும். அரவ சிவன்னா நாகலிங்க பூ. பூவொட்டி பொருந்திட அர்ச்சனையுற அமைதியோடு தோஷம் தீருமென தெரிவித்த பூர்வ நிலை பொருத்தமது முற்றும். அதுக்கப்புறம் இவருடைய இந்த கர்மா போயிடணும். அந்த குடும்பத்தில் ஏன் பாம்பு தோஷம் வருதுன்னா, நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கோம் ஒரு காலத்தில். எங்கள் பரம்பரைக்கு பேர் சின்ன கோட்டைலான்னா கொஞ்சம் வசதியான கோட்டையெல்லாம் வச்சு அந்த மாதிரி வருது. எங்கள் வீட்டில் மயில் மானு எல்லாம் இருந்துருக்குது. அந்த மயில் என்ன பண்ணிக்குது, யார் கண்ணையும் கொத்திச்சு, அதனால இவங்க அதை கொண்டுட்டாங்க. அப்போ இருந்து இந்த நாகதோஷம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் எங்கள் குடும்பங்களில் எல்லாருமே துர்மரணம் தான். ரயில் தண்டவாளத்தில் சாவாங்க, கிணத்துல குதிப்பாங்க. ஏன்னா அந்த மயிலை கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த பாவம் இருந்தது. அது 7 தலைமுறைக்கு பாதிக்கும்.
அது யாரோ ஒருத்தரால் அந்த குடும்பத்தில் அது நிவர்த்தி ஆகும். அப்போ நான் தான் லாஸ்ட் அதில் சஃபரிங்கில் இருந்தாலும் நமக்கு வழி கிடைக்குது. நம்ம அங்கே போகிறோமா, அந்த பாம்பு அன்றைக்கி நைட்டு வருது. நான் அண்ணா நகரில் இருக்கேன். அப்போ அந்த பாம்பு வருது, வந்து உன் கையை நீட்டு அப்படின்னு கையை நீட்டுறேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதாவது நம்ம அங்கே போய் ப்ரே பண்ணிட்டு வரோம், நாகலிங்க பூ 11 சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு வரோம். அது கையை கொத்துது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் 3 தடவை ப்ராமிஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் உலகத்தில் யாரை எந்த பாம்பு எங்கே கடித்தாலையும் நீ என்னை கும்பிடு, நான் அந்த விஷயத்தை எடுத்து கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. அப்போ ஒரு சாபம், அந்த சாபத்திலேயே உனக்கு ஒரு வரம் கூட கிடைக்கிது. இதெல்லாம் தான் ஆன்மீகம். இது ஒன்றாச்சு. இது ஃபஸ்ட்டு சாப்டர். என்ன கர்மா, எதுக்காக கடவுள் ஹெல்ப் பண்ணுறாருன்னா திருவண்ணாமலை போய் சுற்றின்னு இருக்கோம். பக்தியாக இருக்கிற போது அந்த இது விடிவு காலம் வருது, நம்ம அங்கே போகிறோம் வந்துடுறோம், எல்லாம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் என்னை பற்றி படிக்கிறாங்க. அதாவது நீ எவ்வளோ நல்ல ஆத்மா, உனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த தோஷத்தினால்தான் அதெல்லாம் தடை இருந்ததுன்னு அடுத்த சாப்டர் படிக்கிறாங்க. வகுத்திடவே இன்னவனும் நாமச்சார் நவிலும் கால் சைவ நிலையோடு சங்கரி மணாளன் ஒட்டி ஆகி. சைவ சங்கரன் மணாளன் சிவசங்கரன், இவர் பேர் சிவசங்கரன். ஆவியதும் அறிவிக்க அந்நாள் மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரமாகி. இவர் யாரு? மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம். மாலவன்னா பெருமாள். அவர் இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடிய முதன்மை அவதாரம்னா யார்? தனக்கு மேல் யாரும் இல்லை, விநாயகன்னா அதுக்கு மேலே இல்லை, விநாயகர். அப்போ இவர் பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விநாயகர். இவர் முதன்மை அவதாரம். சொல்லு. முறை நலமே சுராராசியொட்டி சுருதிப்படி மகர ராசி பிறந்திடவே பெரும் பலனுற இன்னவனும் அந்நாள் ஆண்டுச்சார் அருள் நலக்க சாற்றிடும் பூரணமோடு பொருந்திடும் ஆதாரியொட்டி ஆகிட. சர்வதாரி வருஷம் இவர் பிறந்தார். கோதிங்கள் மறுவிடும் பட்ச வைகை வெள்ளிவாரம் விளங்கிட்டான். வெள்ளிக்கிழமை பிறந்தார். விளங்கிடவே வேண்டு பலனுற அந்நாள் பிறவி எண்ணோடு அர்த்தம் ஒட்டி நாழியாக நவின்று தாரகைச்சார் உத்ராடமுட்டி உரைத்திட அந்நாள் ஆதிநடை ஆதவனாகி ஆய்வுறும் கால் அன்னை கர்ப்பம் கண்டிட. இவர் பிறந்தபோது சூரிய தசையில் பிறந்தார், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தார். அன்னையுடைய கர்ப்பத்தில் இருந்து அந்த சூரிய தசையில் தான் இவர் வெளியே வந்தார். சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரமே. இவர் யாரு? சிவன், சக்தினா அம்பாள், மாலவன்னா பெருமாள். இந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு அவதார புருஷன் இவர். சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம்னா எல்லாம் சேர்ந்த ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்கார்னேஷன் இவர். தெரிவித்து தீதர இருதச ஏக வைகள் என சொல்லிட்டோம். வாழ்ந்திடவே அந்நாள் தொட்டு இந்நாள் சூல சட்ட ஆண்டு நடைமுற ஆதி. சூலம்னா 3, சட்டம்னா 6, அப்போ 36 வயசுன்னு அர்த்தம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் படிக்கிற போது 36 வயசு. ஆதிநடை படுதி மேயாய் பார்த்திடும் இந்நாளதில் சூரிய தசையில் பிறந்தார். ஆதிநடைன்னா ஜனன கால ஜாதகத்தில் சூரிய தசை. அதில் இயம்பும் கால் பாம்புள் பால் மதியென மறுவிட்டோம். இதை படிக்கிற போது ராகு தசையில் சந்திரபுக்தி. மறுவிடவே மார்க்கமுற இன்னவனுக்கு ஞானி ஆவியதால் அட்டமுற்று திட்டமதாய் தெரிவித்திட. ஞானி ஆவியதால் அப்படின்னா ராகவேந்திர சுவாமி ஹோலி ஸ்பிரிட்னால இவருடைய சரீரத்துக்குள்ளே வந்து இவருக்கு கன்ஃபார்ம் பண்ணார், இதெல்லாம் உன்னுடைய நிலை, உன்னுடைய ஆன்மீக நிலை. ஆவியினால் அட்டமுற்றுன சரீரத்துக்குள்ளே வந்து ராகவேந்திர சுவாமி ஞானி அவர் திட்டமான கன்ஃபார்ம் பண்ணி சொன்னார் இவருக்கு இந்த ரகசியமெல்லாம் தெரிவித்திட. பூர்வத்தோன் பிறை குறைவர அதனால அந்த சந்திரனுக்கு இருந்த குறை இருக்கு இல்லையா, தோஷம், அது விலகிச்சு. தனத்தோன் ஓடு ஆகிட பூர்வத்தோன் நவத்தோன் கூட்டோடு வியத்தோன் சட்டமதில் சார்ந்திட்டான். சார்ந்திடவே வியத்தோன் தனை ஆவியோன் கனகன் நோக்கொட்டி கண்டிட கழன்று அந்நிலையே
உடலோன் தனை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு. அந்த டைம் இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு. இந்த உடல் யாருது? எந்து சிவசங்கர்ந்து. உயிரோன் யார்? ராகவேந்திர சாமி. அதனால் நானும் ராகவேந்தரும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. அப்போ உடலோன் தானே உயிரோன், அந்த உடல் இருக்கு இல்லையா, என் உடம்பு இறந்து கிடக்குது. அங்கே உயிரோன் யார்? ராகவேந்திரர். ஸோ நாங்கள் 2 பேரும் இறந்து கிடக்கிற என் உடம்பை பார்க்குறோம். உடலும் தனி உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு, பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. பாலகன் இன்னவனுக்கு ஞானக்கூர் தெளிவதாய் அமையுற அம்பிகை அருளதால் அனைத்தும் கூடிட. அது என்ன நடக்கும்னா, அம்பிகைன்னா பராசக்தி, அவருடைய ஆசீர்வாத பலத்தினால இவருக்கு எல்லாம் கலந்து வரும், எல்லாமே இவருக்கு கிடைக்கும். இகபர சுகமொடு. இகப்பற, இந்த பூமியிலையும் வசதியாக இருப்பார், ஆகாசத்துலேயும் இவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும். சிதாகாசமொட்டி செழுமையுருவான். சிதாகாசம்னா மேலே இருக்கக்கூடிய தெய்வீக உலகம், அதில் இவர் கான்டாக்ட்ஸ் இருக்கும், இவர் வசதியாக சந்தோஷமாக இருப்பார். உற்றிடவே அந்நிலையோடு லாபமதில் சதுர கோளொட்டி. இவருக்கு பூர்வ புண்ணியம் இது நல்லா இருக்கிறதுனால 4 கிரகம் ஒன்றா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகம் ஒன்றா இருக்கும். அதனால் அந்த 4 கிரகம் சதுர கோள்னா 4 கிரகம். சங்கையற ஆகிட சுர அசுர ஆசானோர் கூட்டொட்டி. சூர குரு யார்? பிரகஸ்பதி. அசுர குரு யார்? சுக்கிரன். என்னுடைய ஜாதகத்தில் 10வது வீட்டில் குருவும் சுக்கிரனும் ஒன்றா இருக்காங்க. அதனால் 4 கிரகம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால என்னுடைய ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்கிரன் ஒன்றா இருக்காங்க. சுர அசுர ஆசானோர் கூட்டொட்டி. என்கிட்ட இந்த வேலை தான் ஜனங்களுக்கு, குரு வேலை, நல்ல சொல்கிறது. அதனால் என்கிட்ட நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். 2 பேருக்கும் நல்ல சொல்கிறது தான் என் வேலையை, என்னுடைய டிபார்ட்மெண்ட். அந்நிலையால் சரப்பயிற்சியோடு. சரப்பயிற்சின்னா என்ன? மூச்சு இருக்கு இல்லையா, அது நீங்கள்லாம் இப்படி இழுக்கிறீங்க, இப்படி விடுறீங்க. எனக்கு அது தேவையே இல்லை. நான் அடி வயிற்றில் நெருப்பு இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து ஊசியில் நூல் கோக்குற மாதிரி என்னால் கோக்க முடியும். அதுக்கு வந்து சரப்பயிற்சின்னு பேர். நாசிமுனை சுவாசமதில். இந்த இடத்தோட நின்று போயிடும். அதாவது வெளியே எல்லாம் பண்ணுறதில்ல, இங்கேருந்து இங்கே போயிட்டு இப்படியே மாறிடும். மேன்மையுருவான். மேன்மையுறவே மேதினியில் நடமுறும் நாகமொட்டி படிப்படியதாய் ஞான நிலை கூடுற குறித்து கந்தன் பொசிப்பொட்டி. ராகுதசை படிப்படியாக இவருக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே வரும். அதில் செவ்வாய் புக்தி, ராகுதசையில் செவ்வாய் புக்தி வர்ற போது, செவ்வாய் புக்தி எப்போ வரும்? சந்திர புக்தியில் தான் இந்த பாம்பு, ராகவேந்திரர் தரிசனம், டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு அடுத்து என்ன வரும்? சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வரும். அப்போ செவ்வாய் புக்தி வர்ற போது ஞானக்கூர் தெளிவதாய் தெளிந்திடுவான். நல்ல ஞானியாக வந்துடுவார். ஞானக்கூர்னா ஞானம் இவருக்கு ரொம்ப நல்லா வந்துடும் அந்த நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். தெளிந்திடவே வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ராகுதசை முடிஞ்ச உடனே குருதசை வரும். குருக்கு என்ன பேர்? பார்ப்பனன் அப்படின்னு பேர். ஏன்னா அவன் தேவகுரு, யாகங்களுக்கெல்லாம் அவர் தான் சொந்தக்காரர். அதனால் பார்ப்பனன் நடையொட்டின்னா குரு தசையில். பார்ப்பனன் சேர்க்கையோடு. அந்த குருவே ஒரு உடம்புக்குள்ளே இருப்பார். ஜூபிட்டர் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்களோ அவரே இவர் உடம்புக்குள்ளே இருப்பார். பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் அவரே இவருக்குள்ளே இருப்பார். பல்நிலை க்ஷேத்ராடனமொட்டி. இவர் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் எல்லா கோயில்களுக்கும் போய் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் இவர் சார்ஜ் கொடுப்பார். ஏன்னா குருவோட வேலை அது. பல்நிலை க்ஷேத்ராடனம் சென்று புண்ணிய நிலைதனை நிகழ்த்திடுவான். அதிசயங்களை, புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவார். நிகழ்த்திடவே நிகண்டுபடி இன்னவன் ஞானக்கூர் மேன்மேலாய் மேன்மையுறவே. அதுக்கப்புறம் இவருக்கு ஞானம் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஏக வெள்ளி பாகையொட்டி அழகு. அதுக்காக என்ன பண்ணோம்? ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவர் திருச்சிக்கு போய் மலை மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் இருக்கார் இல்லையா, சொல்லு. அழகோடு அறிவித்திடும் சிராப்பள்ளியொட்டி குன்றுசார் குறித்திடும் உச்சி நிலை கணநாதன் தனை காணுற்று அருகமதால் அர்ச்சனையுற. அந்த மலைக்கு போய் உச்சி பிள்ளையாருக்கு அருகம்பூனால அர்ச்சனை பண்ணிட்டு இவர் வந்துட்டா போகிறோம். அமைதி என அருளிட்டோம். இவருக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகிடும். அதுக்கு பின்னால் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. அருளிடவே அந்நிலையோடு விருக்ஷசார் வேரதின் நிலையுறும் வெண்ணிலை எருக்கம் சார். அங்கே போய் பூஜை பண்ணி அருகம்புல்ல முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம்
வெள்ளருக்கு இருக்கு இல்லையா, அதில் பண்ண ஒரு குட்டி விநாயகரை இவர் வச்சு பூஜை பண்ணிகிட்டே வந்தால் போகிறோம். வெள்ளருக்கு விநாயகர். கணநாதன் தனை அமையுற்று பூசையுற பொருந்திடும் ஞானமெல்லாம் பொங்கும் என அறிவித்து பின்னால் அதில் ஏக ஆலயமொட்டி அறநிலையத்தோன் ஆகிட அறிவித்து இந்நவனுக்கு ஞானக்கூர் உண்டு என உறுதியுற உரைத்திடும் இக்கடைநிலை பாவே பாவமதாம் ஞானமொட்டி ஆணுட அறிவித்த ஞான நிலை தெளிவு நலமதாய் முற்று முற்று. அப்போது வெள்ளருக்கு பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுச்சு. இது படித்து முடித்தாங்க. நான் திருச்சிக்கெல்லாம் போயிட்டேன். அதுக்கப்புறம் உச்சி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வந்தேன். அப்போ மார்ச் மாதம் 16ஆம் தேதி 1984 காஞ்சி பெரியவர் ரத்னகிரி கோயிலுக்கு வந்தார். காஞ்சி பெரியவரை ஒரு வெள்ளிருக்கம் பிள்ளையாரை ரத்னகிரி சாமி கொடுத்தாரு. கொடுத்துட்டு உன் கோயில் நல்லா வர்றதுக்காக கொடுக்குறேன், இதை வச்சு நீ பூஜை பண்ணு, எந்த தடையும் இல்லாமல் உன்னுடைய கோயில் திருப்பணி எல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவர் கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணார், நான் முருகனை தவிர எந்த கடவுளையும் கும்பிட்றதில்ல, அதனால் இதை நீ வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ நான் வெள்ளருக்கில் பூஜை பண்ணோம். காஞ்சி பெரியவர் மூலமாக ரத்னகிரி சாமி போய் அவர்கிட்டேருந்து எனக்கு வந்து அந்த வெள்ளருக்கம் பிள்ளையார் இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்கும், கட்டடல் சைஸ் தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? உலகத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்கும். நீ கடவுள் மேலே பாரத்தை போட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. நல்லது கெட்டது சுகம் சோகம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கினே வா. அந்தந்த நேரத்தில் கடவுள் அதுக்கு வழிகாட்டுவார். நீ அதையும் தேட தேவையில்லை. பொறு, தேடி இரு, எல்லாமே தேடி வரும். அப்போ நீ சுமந்தா போகிறோம். சாமிக்குமே கும்பிட்டுட்டு எந்த வம்பலையும் மாட்டிக்காதவோ உன் பாட்டிக்கு ப்ரே பண்ணி எது நன்றே வரணும் தீதே விளையணும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பேலன்ஸ் மைண்டில் அக்செப்ட் பண்ணு. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த நேரத்தில் அது நடக்கும். அதனால் நீ எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் நடக்கும். அதுதான் பகவத்கீதை 100 தடவை சொல்லிட்டேன். எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும். இது உனக்கு புரியணும். இதுக்கு அனுபவங்கள் தேவைப்படும். எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டு மிதிப்பட்டு அனுபவங்கள் கிடைச்சது. அதனால் இந்த மாதிரி யாராவது ஆயிட்டான்னா அவனுக்கு சிதித பிரதிஜன்னு பேர். இதுதான் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம்னு திருவள்ளுவர் சொல்லுகிற நிலை. எதனாலும் பாதிக்கப்படாத, எதையும் பாதித்து விடாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அது உனக்கு வந்ததுன்னா என்ன ஆனாலையும் சரி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கினே இருப்பேன். ஏன்னா யூ 100% நோ that the next steps are going to be positive. ஏன்னா so far God has proved in your life எல்லாமே பாசிட்டிவாக ப்ரூவ் பண்ணியே வர்றாரு. ஒரு கஷ்டம் ஒரு சுகம், ஒரு கஷ்டம் ஒரு சுகம். நான் பார்த்தேன் தானே. ஃபீனிக்ஸ் பறவை ஊழுன்னு நினைக்கிறது இல்லை, அது விழுற மாதிரி வந்து டக்குன்னு ஏறிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சிவசங்கர் பாபா என்னை விழுந்துட்டாருன்னு நினைப்பாங்க. ஆனால் அது அடுத்த லீப்புக்கு போயிட்டே இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்கள். எத்தனை விதமான அனுபவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கோம். ஸோ அதாவது அதனுடைய போக்கில் நடக்கும். உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்து உன்னுடைய பழைய அனுபவங்கள் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் வாட் நெக்ஸ்ட் ஆல்சோ வில் பி லாஜிக்கலி கரெக்டுங்கிற மாதிரி உனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? வி ஆர் ஃபைன் அண்ட் வில் பி மோர் ஃபைன். எல்லாத்துலேயுமே ஒரு வயலில் விவசாயம் முடிஞ்சு போனோடனே அறுவடை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எரிச்சிடுவாங்க. அப்புறம் புது பயிர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம புதுசாக பயிர் பண்ண போகிறோம். ஒரு நாள் அது திருநாள் உன்னை பெரும் நாள் என உணர்ந்தேன். இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் என மகிழ்ந்தேன். ஒரு நாள் அது திருநாள். இந்நாள் ஒரு பொன்னாள் அது இந்நாள் என்றிருந்தே நீ தன்னால் வந்த உன்னாள் இது நன்னாள் என தெளிந்தேனே. ஒரு நாள் அது திருநாள். முன்னாள் இன் பின்னால் உன்னிழல் துணை வந்ததறிந்தேனே. கண்ணாள் அருளும் பெண்ணாள் தந்த கந்தா உனை புரிந்தேனே. எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 இறைவா.
எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். அத்தனே அன்பே ஆருயிரே அருள் சித்தனே ஸ்ரீ சிவசங்கர தேவனே, எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். மெத்தனம் இல்லாத ரக்ஷணனே மேதினியோர் ஜீவ ஜோதியனே, முக்தனே மோட்ச சாம்ராஜ்யாதிபனே, மூல காரணனே கால காலனே, எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். பக்தருக்கு அபயம் தருபவனே பரமதயாளனே, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.